ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் இன்றைக்கும் நாளைக்கான எபிசோடு என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹைப் இருந்தால் ஹைப்பும் கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகாநதி சீரியலில் பார்த்திங்கன்னா விஜயும் நிவினும் பேசுகிறாங்க. நேத்திக்கு பார்த்திங்கன்னா ராகவை அடித்து உள்ள இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் காமிச்சு எபிசோடை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி ராகவை தேடுறதுல தான் ஃபுல் எபிசோடுமே போகுது. அதில் பார்த்திங்கன்னா இவர் நிவினும் விஜயும் பேசின்னு இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம ராகவை பிடிச்சிடணும், இல்லைன்னா இதுக்கப்புறம் விட்டாக்கா அவன் எங்கேயோ போய் மறைஞ்சிருவான், நம்மளால் மேற்கொண்டு அவன் நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி விஜய் இவர் நிவின்கிட்ட சொல்கிறாரு. இன்னொன்று விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுனால கங்காவுக்கு ஏதாவது அடிபட்டு இல்லை குழந்தை ஏதாவது ஒன்று ஆயிருந்தால் என்ன பண்ணுறது, குமரன் எப்படி நம்ம பதில் சொல்கிறது அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறதுக்கு நிவின் சொல்கிறாரு, அதெல்லாம் எதுவும் நடக்கலைல்ல, விடுங்க, எதை பற்றி யோசிக்காதீங்க, இப்போ நம்ம ராகவ் பிடிக்கிறதுல மட்டும் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. உடனே நிவின் அட்ரஸ் இப்போ எங்கே இருக்கிறான், எந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, இப்போ நம்ம எப்படி தேடிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி நிவின் கேட்டதுக்கு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி இன்ஸ்பெக்டர் சொல்லி வச்சுருக்கிறேன், அவர் நம்பர் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கிறேன், எங்கே ஆகுதுன்றது நம்ம அவர்கிட்ட கேட்போம் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறார். உடனே விஜய் கால் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி நானே உங்களுக்கு கால் பண்ணான்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு, சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்டதுக்கு, இந்த மாதிரி ராகவ் நம்பர் அம்பத்தூரில் தான் லொக்கேஷன் ஆன் ஆகிருக்குது, நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவரை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லி வச்சுறாரு. ஆல்ரெடி அங்கே அவனுக்கு ஒரு வீடு இருக்குதுன்றது எங்கள் சித்தப்பா சொல்லியிருக்கிறாரு, நான் அங்கே அவர் வீட்டுக்கு நான் போகிறேன் சார் அப்படின்ற மாதிரி, எங்கே இருந்தாலும் அவனை நான் பிடிச்சி உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி விஜய் ஃபோனை கட் பண்ணிடுறாரு. உடனே காரில் 2 பேர் கிளம்பி போகிறாங்க. இதில் அவங்க சித்தப்பாவுக்கு விஜய் ஃபோன் பண்ணி அம்பத்தூர் அட்ரஸை எனக்கு அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அவரை அனுப்பி விட்டுட்டு அந்த வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அடியாட்கள்லாம் இருக்கிறாங்க. யார் நீ, எதுக்கு ராகவ் தேடிட்டு வந்திருக்கிற அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, எனக்கு ராகவ் வேணும் அப்படின்ற மாதிரி விஜய் பேசுனதுக்கு, அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அடியாட்களோட விஜயும் நிவினும் ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டு வீட்டு உள்ளார போய் பார்க்குறாங்க. வீட்டு உள்ளார ஆள் இல்லை. மறுபடியும் எங்கே இருக்கிறாருன்றது எனக்கு தெரியல அப்படின்றது மறுபடியும் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. இந்த மாதிரி இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்கிறான் சார் ராகவா அப்படின்ற மாதிரி விஜய் இன்ஸ்பெக்டருக்கு சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னான்னா, மறுபடியும் அவன் நம்பர் ஆன் ஆச்சுன்னா நான் சொல்கிறேன், அவன் ஈசிஆரில் தான் காரில் போயின்னு இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்குது அப்படின்ற மாதிரி ஈசிஆர் ரோட்டில் தான் அவனுடைய லொக்கேஷன் இருக்குது எக்ஸாக்டாக அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்வான். இவங்க நிவினும் விஜயும் காரில் பேசின்னு போயின்னு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் எதிரில் தான் அவன் ராகவ் வண்டி போயின்னு இருக்கோம். அவங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணி அவங்க பின்னாடியே போயின்னு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. போயிட்டு ராகவ் வண்டி முன்னாடி போயிட்டு இவங்க வண்டி நிறுத்தி ராகவை பிடிச்சி அடித்து கையெல்லாம் கட்டி உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி விஜய், இந்த மாதிரி ராகவ் நான் பிடிச்சிட்டேன் சார், நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு ஒரு தகவல் சொல்லிவிட்டு உடனே பசுபதிக்கும் சொல்கிறாரு, நீ இதே மாதிரி பண்ணின்னு இருக்கிறல்ல, இப்போ பாரு உன் பையனை நான் பிடிச்சி எடுத்துகிட்டு நான் ஸ்டேஷனில் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. ஆல்ரெடி நான் நேத்திக்கு சொன்ன மாதிரி தான் எபிசோடில், ஏன்னா குழந்தைய தூக்கிடுவாங்க அப்படின்றது விஜய்க்கு ஒரு தாட்டில் இருக்குது. நீங்கள் எதுக்கும் அங்கே கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் யமுனாக்கு கால் பண்ணுறாரு. நான் இந்த மாதிரி பாட்டி சமைச்சிருக்கிறாங்க, சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு நான் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டலில் இல்லை, ஹாஸ்பிட்டலில் காவேரியும் அம்மாவும் இருக்கிறாங்க அக்கா கூட அப்படின்ற மாதிரி யமுனா சொல்கிறாங்க. உடனே சரி காவேரி தானே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற, நான் கால் பண்ணி விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. விஜய் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் காவேரி சொல்கிறாங்க, இங்கே எல்லாமே சேஃபாக தான் இருக்கிறோம், அதான் ஆஃபீஸ் ஸ்டாஃப் விட்டுட்டு போயிருக்கிறீங்களே, எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்க சேஃபாக எங்களை பார்த்துக்குறாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் ராகவ் பிடிக்கிற முயற்சியில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், வேறு எதில் இது பண்ணாதீங்க, இனி நம்ம ஃபேமிலி பக்கமே அவன் தலை வச்சு படுக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் அவனை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காவேரி ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ வெய் காவேரி அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராகவை பிடிச்சிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் விட்டுட்டு உடனே யாருக்கு கால் பண்ணி சொல்கிறாருன்னா பசுபதிக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. பசுபதி இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்த இன்சிடெண்ட் அத்தனையும் சொல்லி
இப்போ ராகவ் போயிட்டு நான் ஜெயிலில் அடைச்சிட்டேன், நீ போய் பார்க்குறதா இருந்தால் நீ அவனை அங்கே போய் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து விஜய் சொன்ன அடுத்த செகண்ட் வந்து பசுபதி வந்து பார்த்திங்கன்னா ராகினிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த மாதிரி ராகவை வந்து ஜெயிலில் பிடிச்சி விஜய் போட்டுட்டானா, இப்போ நம்ம ராகவை இப்போ எப்படி எடுக்கிறது, நீ போய் எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு. நான் வந்தேன்னா அவன் போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும், ஒன்று நீ போ, இல்லைனா நம்ம வக்கீல் அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி வந்து பசுபதி வந்து ராகினி கிட்ட சொல்கிறதா இருக்குது. உடனே ராகினி வந்து பார்த்திங்கன்னா வக்கீலுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ராகவை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் முன்ஜாமீன் எடுக்கிறதுக்கு பாருங்கள், இல்லை ஏதாவது எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்ற மாதிரி வந்து ராகினி வந்து வக்கீல்கிட்ட பேசிட்டு வைக்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வக்கீல் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து மறுபடியும் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, என்ன ரீசனுக்காகவும் எதற்காகவும் ராகவை வந்து வெளியில் விட்டுடாதீங்க சார், ஏன்னா நம்ம இவனை பிடிச்சாதான் நம்ம பசுபதியை வந்து பிடிக்க முடியும், இவன் இருந்தானா ஆட்டோமேட்டிக்காக பசுபதி வருவா, நம்ம பசுபதியை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரு இன்ஸ்பெக்டருக்கு. நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், விஜய் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அப்படியே நாளைக்கான எபிசோடை முடிக்கிறாங்க.